வெல்கம் பேக் டு களம்போது. இது நான் உங்கள் ராபின் சூர்யா. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒட்டுமொத்த இந்திய தேசத்துடைய கவனத்தையும் திருப்பின ஒரு விஷயம். நேற்று நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தோஷமாக வழி அனுப்பி, அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் தந்தையுடைய கண்ணீரோட 140 கோடி மக்களுடைய நம்பிக்கையை சுமந்துக்கிட்டு ஒரு மனுஷன் நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தன்னுடைய கால் தடத்தை பதிச்சிருக்காரு. இது நடக்க கிட்டத்தட்ட 41 வருஷம் ஆயிருக்கு. கடைசியாக 1984 ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் தான் போயிருக்காரு. இப்போ நம்ம சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிற இந்த விண்வெளி நாயகன் எதுக்காக இந்த பயணத்துடைய திட்டம் என்ன, இதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 140 கோடி மக்களுடைய ஏக்கமும் நம்பிக்கையும் என்னுடைய தோளில் இருக்கிற இந்த மூவர்ண கொடி இருக்கு இல்லையா, இது எல்லாமே நான் உங்களோடவும் நீங்கள் என்னோடையும் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வரிகளோட தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு நம்ம சுபான்ஷு சுக்லா. எதுக்காக அப்படின்னா 60 விதமான ஆராய்ச்சியை விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து செய்ய போகிறாங்க. நம்ம சுபான்ஷு சுக்லா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, விவசாயத்தை விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான குறிக்கோளோட போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2027 நம்ம இந்திய நாடு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ககன்யான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சுபான்ஷு சுக்லாவும் இடம்பெற்றிருக்காரு. இந்த விண்வெளி பயணம் கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் அங்கே தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்ள போகிறாங்க. ஒரு 14வது நாள் நமக்கு தெரிஞ்சிடும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் விவசாயம் சாத்தியமா இல்லையா. கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன் அப்படின்னா, புவியீர்ப்பு விசைக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுமே இல்லாத ஒரு இடம் தான் விண்வெளி ஆராய்ச்சி மையம். அங்கே பயிரிட முடியுமா, விவசாயம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை ஆராய்ச்சி அங்கே தொடங்க போகிறாங்க. இதுக்கு அவர் என்னெல்லாம் கொண்டு போயிருக்காரு அப்படின்னா, பச்சைப்பயிறு, வெந்தயம், இந்த 2 விதமான விதைகளை கொண்டு போயிருக்காங்க. இது அங்கே முளைக்குதா, எப்படி முளைக்குது, இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்க. அடுத்து ககன்யான் திட்டத்துக்கு நம்ம சுபான்ஷு சுக்லா தான் போக போகிறாரு. அதுக்கு இந்த பயணம் ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்குது. ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையுமே திரும்பி பார்க்க வச்ச சுபான்ஷு சுக்லாவுடைய இந்த பயணம் நாளைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே திரும்பி பார்க்க வைக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.